வணக்கம் நண்பர்களே. யோகானா யோகா உண்மையாகவே பார்த்திங்கன்னா உண்மையான நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி மட்டும் இல்லை. உடலும் மனம் அப்புறம் ஆன்மா எல்லாமே சேர்ந்தது தான் யோகாவுடைய நோக்கமாகும். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா யோகாவுடைய 5 முக்கிய கொள்கைகளாகும். 5 முக்கியமான கொள்கைகளை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பண்டைய யோக காலங்களில் பார்த்திங்கன்னா மனிதன் தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் ஒற்றுமையாக வாடுறதுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய ஆன்மா அப்புறம் இந்த உடல் மனம் இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக இந்த 3 சமநிலையாக இருக்கிறதுக்கு உணர்வுகள் செயல்கள் மற்றும் அறிவு சம்பந்தமாக சமசீராக இருக்கணும்னா இந்த சமநிலை அடையிறதுக்கு என்ன பாரம்பரியமாக என்ன கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா யோகான்ற ஒரு முறையான ஒரு கலையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை உருவாக்குறதுக்கு முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம். உடற்பயிற்சின்றது யோகா எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி தான் பிராணாயாமம், தியானம் தான் மெடிடேஷன். இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அடித்தளத்தில் நம்ம கருதப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகாவுடைய உடல் மிகுந்ததாக இருக்கணும். அக்கறையுடன் நம்ம அது மரியாதையுடனும் நம்ம உடலில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னான்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கையோடைய முன்னேற்றத்திற்குமே எல்லாமே நம்மளுடைய உடல் தான். நம்ம உடலை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் நம்ம நல்லா செயல்படுறதுனால நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் நமக்கு நல்லா கிடைக்கிறது. வயிற்று பகுதி உறுப்புகள் எல்லாம் தூண்டப்படுகிறது. அப்டாமென்ல தான் நம்ம முக்கியமான உறுப்புகள்லேயே இருக்குது. ரெண்டாவது நாளமில்லா சுரப்பி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நல்ல செயல்படுறது, சீராக செயல்படுறதோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் நம்மளுக்கு மேம்படுது. யோகாவில் 5 வகையான 5 கொள்கைகளை நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஒரு ஆரோக்கியமான உடலமைப்புக்கும் மன அமைதிக்கும் எது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு இந்த 5 அடிப்படைகள் கொள்கைகள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்றது பார்க்கலாம். உள்ளது பார்த்திங்கன்னா சரியான ஓய்வு, ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன். நம்ம இளம் வயதுகளை பார்த்திங்கன்னா பணத்துக்கு பின்னாடி கடகடன்னு ஓடுவோம், படிக்கணும் ஓடுவோம், சம்பாத்தியத்துக்கு ஓடுவோம், எல்லாத்துக்குமே ஓடுவோம். முடியும் ஒரு காலகட்டங்களில் இது என்ன ஆகிடுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான ஓய்வு எடுக்காததுனால ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு ஒரு 70 வயசு வரைக்கும் 80 வயசுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் சரியான ஓய்வு எடுக்காததுனால என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா உங்களை கட் ஷார்ட் பண்ணிடும். உங்களோட ஆயுள் நீங்கள் 60 வயசுக்கு மேலே வர நோய்கள்னால் ரொம்ப ஏர்லியராகவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நேரத்துக்கு நல்லா ஓய்வு எடுக்கணும், நல்லா பாடி ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கணும். நம்மளுடைய அப்பப்போ தேவையான ஓய்வுகள் நம்மளுக்கு கொடுக்குறப்ப தான் நம்ம உடல் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு மீதி இருக்கிற காலம். இப்போ எப்படி ஒரு அருவாள் ஒரு கதை, சின்ன கதை இருக்குது. ஒருத்தர் ஒரு மரவெட்டிக்காரர் 2 பேர்கிட்ட வேலை கொடுக்குறாங்க, கத்தி கொடுக்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஷார்ப்பான கத்தி வச்சுருக்கேன். 2 பேருமே ஆவரேஜாக வச்சுருக்கேன். ஒருத்தர் வெட்டிட்டு அப்படியே உட்காந்துடுறான். இன்னொருத்தர் என்ன பார்க்குறான், அவனால் பெரிய மரத்தை வெட்டவே முடியல ஒரு ஆளால். இது ஒரு ஷார்ப்பான கத்தி. இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெட்டுறான், கொஞ்சம் நேரம் இது பண்ணுறான், மறுபடியும் கொஞ்சம் வெட்டுறான், மறுபடியும் ஷார்ப் பண்ணிட்டு அப்படியே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த சும்மா இல்லாமல் அந்த அருவாள் ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெட்டியார். இதனால அந்த ப்ரொடக்டிவ் 2 பேர்ட்டையும் காட்ட முடியல. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த அருவாள் வெட்டிகிட்டே இருக்கிறனால சீக்கிரமாக அதுக்கு அதோட அந்த தேய்மானம் துருப்பிடிச்சோ இல்லைன்னா அந்த ஷார்ப்னஸ் போய் என்ன ஆயிடுதுன்னா அது சீக்கிரமாக. இப்போ யார்கிட்ட ப்ரொடக்டிவ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிறது நல்லா அந்த தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கல் மேலே தேய்க்கிறது. இதுதான் இது பேர் தான் ரிலாக்ஸேஷன். நம்ம அப்பப்போ நம்ம பாடியை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஓய்வு கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இது வந்துடும். அது மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று எனர்ஜெட்டிக் பர்சனாக நம்ம மாறுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான உடற்பயிற்சி. அதிகமாகவும் உடற்பயிற்சி பண்ணக்கூடாது,
பண்ணாமலும் இருக்கக்கூடாது. சரியான உடற்பயிற்சி வந்து கற்றுக்கணும். முதல்ல இது வந்து எங்கேஜ்லேயே பழக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எதுவுமே 5 வயசில் கற்றுக்காதது பின்னாடி கற்றுக்கிறப்போ அது ஒரு செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாகிடும். எங்கேஜ்லேயே நம்ம கற்றுக்கிறப்போ அது ஒரு காரணம். ரெண்டாவது ப்ராப்பர் யாராவது நம்ம கைடன்ஸோடு முதல்ல கற்றுக்கணும். நம்மளா எதையாவது பார்த்துக்கிட்டு செய்யக்கூடாது. ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதுக்குன்னு இருக்கும். ஸோ நம்ம உடலுக்கு வந்து நம்ம உடல் தான் நம்மளுக்கு உழைக்கிறதுனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து நிறைய என்னோடய போஸ்டிங்கில் போட்டிருக்கேன். நம்ம கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு 1/2 hour இல்லை 20 minutes 10 minutes 5 minutes இப்படி சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஏதோ ஒரு சின்ன லெவலில் முதல்ல ஆரம்பிங்க. அப்புறம் நம்ம போக போக பெரிய லெவலில் நம்ம ஆரம்பிக்கலாம். எதுவுமே ஆரம்ப காலங்களால் ப்ராப்பர் எக்ஸசைஸோடு தான் நீங்கள் வந்து இருக்கும். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நிறைய உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் மெட்டபாலிசம் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு உடம்பும் வந்து ஃபிட்டாக இருக்கிறப்போ வியாதிகள் வராது. நிறைய நம்மளுக்கு எக்ஸசைஸ் சொல்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ப்ரீத்திங். பிராணாயாமா தான் சொல்கிறேன். அஷ்டாங்கத்தில் ப்ரீத்திங் ப்ராப்பர் ப்ரீத்திங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் நம்ம எப்பயுமே ஒரு சிசிடிவி ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே இல்லாத ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இப்போ யாருடைய ப்ரொடக்டிவாக இருக்கும் கேமராவுடைய இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு ப்ரொடக்டிவாக நம்ம இருக்கும். இல்லாத இடத்துல பல தப்புக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்டிவாக இருக்காது. யாருக்கும் கண்டுக்காத வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நம்ம ப்ரீத்திங். இப்போ நம்ம ப்ரீத்திங் சொல்கிறப்ப தான் நம்ம வந்து யோசிப்போம், ப்ரீத்திங் பற்றி யோசிப்போம், விடுறோமா இல்லையான்னு. அப்போ இல்லாதப்போ அது அது வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஸோ நீங்கள் மூச்சை கவனிக்கிறப்ப தான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ஃபீலிங் உணர்வீங்க. நம்மளுக்கு வந்து கவனிக்கிறப்போ கான்ஃபிடென்ட் லெவல் ஆகும். நல்ல ஆக்சிஜன் லாங்கட்டிவ் லைஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். நிறைய யோகாசனத்தில் பிராணாயாமன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காற்று. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு பிராணா தான் ரொம்ப ரொம்ப உயிரும். ஏன் என் குழந்தைங்கிட்டலாம் கேட்போம், எதுக்கு என் உயிர் எடுக்கிற பிராணம் எடுக்கிற அப்படின்னு. ஸோ அந்த பிராணம் தான் நம்ம இருக்கிறதுக்கான ஆதாரமே. ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சில டெக்னிக்கெல்லாம் பழகிட்டு எந்த டெக்னிக் நமக்கு சூட் ஆகும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறப்போ அங்கே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சரியான ஒரு பிராணாயாம பயிற்சிகள் பண்ணுறப்போ அது நேரங்காலம் 7 மணி பிரம்மபுரத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம். நைட்டுக்கு பண்ணுற பிராணாயாமன்னு தனியாக பெட் டைம் பிராணாயாமான்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறப்போ உங்களுக்கு அந்த நோய் நொடியிலேயே கூட நம்ம எதிர்ப்பு சக்தி கூட நமக்கு நிறையா இருக்குது. அது மாதிரியே நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு சில பேருக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம நிறையா நீங்கள் செய்கிறப்போ அதெல்லாம் வரும். அடுத்தது ப்ராப்பர் டயட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், 1 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணுறேன், நான் அங்கே போகிறேன் ஜிம்முக்கு, எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு நிறைய தின்னுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டு கூடிக்கிட்டே போகும். நீங்கள் வந்து அதனால் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டெம்ப்ட் ஆகிடுவோம் நிறைய. நம்ம ஒருத்தர் சாப்பிட்றத பார்த்து நமக்கு நிறைய டெம்ப்டேஷன் நிறையா வரும். இப்போ நம்ம சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவது வந்து அது சில நேரங்கள் வந்து ஏன் நமக்கு அந்த கார்விங் வருதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணாதனால தான் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒருத்தர் நம்ம எதிர்க்கிறத சாப்பிட்றது நம்மளுக்கு கொடுக்கலையன்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வரும். இல்லை எங்களுக்குமே வராது. மனித இயல்பு தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பாடுமே நம்மளுக்கு என்ன மாதிரி நமக்கு சென்று கொடுக்குறதுன்றதை பார்க்கணும். கொஞ்சம் அதை மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய வே ஆஃப் வெயிட்டில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கவனித்து அப்படி நீங்கள் பார்த்து சாப்பிடணும். எதுவுமே எடுத்தோடனே கவுத்தான். அந்த மாதிரி ஒருத்தர் டயட்டுன்றது ஒருத்தர் ப்ராப்பர் ஒரு டயட்டீஷியன் மாதிரியோ இல்லை கரெக்டான ஆளுங்கக்கிட்ட போய் நீங்கள் டயட்டீஷியன். சில பேர்லாம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மசில்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ஸுக்கான நம்மளுக்கு ஒரு பிடிப்பாக இருக்கும். நிறைய பேர் அந்த சரியான ஒரு இது தெரியாமல் ப்ராப்பரான ஆளுங்கிட்ட போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நான் டயட்டு சாப்பிடாமலும் இஷ்டத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க. நல்லா சப்பி ரொம்ப குண்டுன்னு சொல்லனா கூட ஓரளவுக்கு பார்க்குறது இருப்பாங்க. ரொம்ப எங்கேஜ்லேயே ரொம்ப ஆன்டி ஏஜ்டு மாதிரி தெரியுவாங்க. ரொம்ப அதாவது ஒரு அழகுக்குன்றது அப்பாற்பட்டு சீக்கிரமே அவங்களுக்கு நோய்கள் வந்து ரொம்ப தாக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சரியானது இது தெரியாமல் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு ஒரு டயட் இருக்குன்னு தெரியாமல். அதனால் ப்ராப்பரான டயட்டை நீங்கள் எடுக்கணும். சாப்பிட்றதும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக நீங்கள் வந்து நம்ம வந்து
பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் திங்க், நேர்மறை சிந்தனைகள், இது மற்றும் தியானம். இது வந்து பார்த்திங்கன்னா தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். நேர்மறை சிந்தனை தியானத்துக்கு, தியானம்ன்றது நம்ம வாழ்க்கையில் பெரிய இதெல்லாம் பெரிய நம்ம போய் ஒரு தீட்சை எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் காலையில் எழுந்து உங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலைக்கும் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. பணம் இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க எங்கேயாவது போய் கிளாஸ் கற்றுக்கலாம், போகலாம், வரலாம், எல்லாம் முடியும். எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ரெகுலராக ஒரு இடங்கள் நம்ம உட்காந்துட்டு அங்கே நம்ம ஒரு ப்ரேயர் மாதிரியோ இல்லை மார்னிங்கோ, ஏர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு ஏதாவது ஒரு சேரில் உட்காந்துட்டோ இல்லை சுகாசம் ஏதாவது ஒன்று உட்காந்து நம்ம மூச்சு காட்டுற கவனிக்கலாம். மூச்சு காட்டுற கவனிக்கலாம், இல்லை ஓம் மந்திரா சொல்லலாம், இல்லைன்னா வந்து சாந்தியை சொல்லலாம். இதை மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஓம்கார் சொல்லலாம், ஓஎம் மந்திரா, இதெல்லாம் மெடிடேஷன். இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு இது மெடிடேஷன் தான். சக்கரா மெடிடேஷன் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து தீட்சை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பஞ்சபூதன வக்கரகதம் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் நம்மளுக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாதுமா, எனக்கு யாருமே என்னால் மைண்டில் ஏற வரலன்னா அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்கள் மூச்சு வந்து போகிறத வர்றதை கவனித்தாலே உங்கள் மைண்டு வந்து ரெஸ்ட்லெஸ்லேருந்து விடுபடும். ஆன்சைட்டி, பதட்டம் நிறைய இருக்கும். நம்ம நைட்டு தூக்கம் இல்லாமல் நிறைய வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியில் வருவீங்க. வெளியில் வர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் சென்ஸ் வந்து போயிடும். நெகட்டிவ் சென்ஸ் வந்து பாசிட்டிவ் சென்ஸில் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய இந்த 5 கொள்கைகளையுமே நீங்கள் வந்து முக்கியமாக அந்த 5 கொள்கைகளையுமே நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையோட தரங்கள் வந்து கண்டிப்பாக உயரும். இன்றைக்கி நான் எப்படி இருந்தேன், இதை பழகி நான் ஒரு 3 மாதம் நான் பழகிறப்போ இதை எப்படி நான் மாறினேன்றது நம்ம வந்து ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு சார்ட்டு போட்டு வைக்கிறப்போ நம்ம வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன்னு ஒரு காமெடி இருக்கிற மாதிரி நம்மளோட லைஃப்பையே நம்ம வந்து மாற்றி போடும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கடைப்பிடிக்கிறப்போ நம்மளுக்குள்ளே இந்த மாற்றங்கள் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் வரும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க. பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.